ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காயத்ரி சாபி லாபி. இது தாங்க எங்களுடைய லாஸ்ட் விலாக் யூஎஸில். இங்கேருந்து கிளம்பும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் சென்ட் ஆஃப் பண்ணும்போது ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. பட் இருந்தாலும் அங்கேருந்து கிளம்பிட்டோம். அதே மாதிரி குட்டி பாப்பாவுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ளைட் ட்ராவல். ஸோ பாப்பா எப்படி மேனேஜ் பண்ணி கூட்டிகிட்டு வந்தோம். இந்தியா போனது ஃபர்ஸ்ட் டைமாக பேரண்ட்ஸ் குட்டி பாப்பாவை மீட் பண்ணுறாங்க. அவங்க ரியாக்ஷன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துட்டேன். நாங்கள் கிளம்புறதுனால பாரதி ரொம்பவே ஃபீல் ஆகிட்டாங்க. பாப்பாவை ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதை தான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். பட் மிஸ் பண்ணிட்டேன். அக்கா கிட்டலாம் சொல்லலையா? பாய் அவ்வளோதான்டா கொடுத்துரு அக்காவுக்கு. அதெல்லாம் வெயி இதெல்லாம் இன்னும் எடுத்துகிட்டு வர போறியா நீ? போ அம்மோ சத்தியமாக இடம் அப்பத்திட்டு. ஃபஸ்ட்டு பவிஷ்னா கிளம்புறோன்னு சொல்லி வேகமாக பாய் சொல்லிட்டா. அதுக்கப்புறமா இனிமேட்டு மாற்றி பாப்பா அவங்களால பார்க்க முடியாது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்ச வாட்டி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுக ஆரம்பிச்சிட்டா. அப்புறம் கண்ட்ரோல் பண்ணி பேசி அவங்க கொஞ்சம் கிராஃப்ட்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. முதல் நாள் நைட்டு 2 நாளாக நாங்கள் அண்ணா வீட்டில் தான் ஸ்டே பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ மகத்தையும் பாப்பாவும் சேர்ந்து நிறையா ட்ராயிங்லாம் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன்னு கேட்டு ராவடி பண்ணிகிட்டு இருந்தா. சரி ஓகேன்னு கடைசியாக அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அங்கேருந்து கிளம்பி வந்தா. சரி பாப்பா ரொம்ப அழுகிறா, அதனால் இதையும் வேண்டாம்னா அவளுக்கு கஷ்டமாக போயிடும்னு சொல்லி எல்லாம் எடுத்துகிட்டு அங்கேருந்து எல்லாம் கிளம்பிட்டோம். நாங்கள் ராஜாராமண்ணா வீட்டில் ஸ்டே பண்ணியிருந்தோம். எங்களை அனுப்புறதுக்காக முத்துவண்ணா ஃபேமிலியும் சதீஷானா ஃபேமிலியும் அங்கே காலையிலே வந்துட்டாங்க. எங்களுக்கு பேக்கிங்லாம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க. பாப்பாவுக்கு ஃபுட்டெல்லாம் ஃபீட் பண்ணி எல்லாம் அஞ்சு எல்லாருமே சேர்ந்து கலந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அங்கேருந்து வழி அனுப்பிச்சி வச்சாங்க. கிளம்பும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாருக்குமே ரொம்ப ஃபீல் ஆகி அழுகையே வந்துருச்சு. பட் வேறு ஆப்ஷனே இல்லை. மகத்திங்க பாய் பவிஷ்ணா கூப்பிடுறேன். மேலே ஏறிக்கோடா, மேலே ஏறிக்கோடா. ஓகே பை பை பை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. எல்லாரையும் விட்டுட்டு வரத்துக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. எப்பயும் இந்தியா கிளம்ப போகிறோம், வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படின்னு ஒரு தனி சந்தோஷமாக இருக்கும். பட் இந்த டைம் பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸை மீட் பண்ண போகிறோன்ற ஹாப்பினஸ் இருக்குது. பட் ஊருக்கு போகிறோன்ற சந்தோஷத்தை விட இங்கே எல்லாரையும் மிஸ் பண்ண போகிறோமே ரொம்ப அப்படின்ற அவ்வளோ கஷ்டம் தான் ரொம்ப அதிகமாக இருந்தது. பட் என்ன பண்ணுறது, எல்லார் லைஃப்லையுமே இப்படி தான், ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இப்போ எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறவங்க கிளம்பி ரொம்ப நாள் ஆகுது. வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது கூட எனக்கு ஃபீல் ஆகுது, அழுகு வர மாதிரி இருக்குது. பட் கண்ட்ரோல் பண்ணிட்டு பேசிகிட்டு இருக்கேன். சரி ஓகே, இதுவும் கடந்து போகும் அப்படின்னு நம்ம லைஃப்பை நம்ம அக்செப்ட் பண்ணிவிட்டு அடுத்தது பார்க்க வேண்டியதாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது. ஓகேங்க, இப்போ நம்ம ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டோம். எங்களோட லக்கேஜ் இந்த தடவை ஹெவியாக இருந்தது. ஸோ அதுக்காகவே கார் பெரிய கார் புக் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இவ்வளோ லக்கேஜை எடுத்துக்கிட்டு குட்டி பாப்பா 2 பேரையும் கூட்டிகிட்டு ட்ராவல் பண்ணது இந்த தடவை ஒரு சேலஞ்சிங்காக தான் இருந்தது. என்னன்றதை அந்த விளாக் ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட் எடுத்ததுமே பார்த்தீங்க அப்படின்னா உள்ளே இந்த கார்ட் எடுத்துகிட்டு போனால் தான் நம்மளால் லக்கேஜை ட்ராலி ஃபுல்லாக அதில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியும். அது மிஷினில் பே பண்ணினா தான் எடுக்க முடியும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அன்னைக்குன்னு பார்த்து எந்த மிஷினுமே ஒர்க் ஆகவே இல்லைங்க. 2-3 இதில் சதீஷ் போய் ட்ரை பண்ணி பார்த்தாங்க. நாங்கள் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தோம். பட் ஒர்க் ஆகவே இல்லை. அப்புறமா சதீஷ் பாவம் 2 ட்ராலியாக உள்ளே எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தாங்க. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக ட்ராலி கிடச்சிருச்சு. என்ன சிரிப்பு, அக்கா கூட பேசிகிட்டு இருக்கியா? அக்கா கூட பேசிகிட்டு இருக்கீங்களா? ஓகே அம்மா ஓரமாக வந்துடு. ஃப்ளைட் ட்ராவல் டைமுக்கு ஒரு 4 ஹவர்ஸ் பிஃபோராகவே எப்போவுமே ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயிடுவோம். அன்றைக்கி அதே மாதிரி தான் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆகிட்டோம். கொஞ்ச நேரத்துலேயே செக்இன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எமிரேட்ஸில் தான் போக போகிறோம். ஸோ செக்இனில் இந்த லக்கேஜ் எல்லாம் கொடுத்துட்டோம், எந்த மிஸ்டேக்கும் இல்லை அப்படின்னு அதெல்லாம் செக் பண்ணி வெரிஃபை பண்ணி செக்இன் முடிச்சிட்டோம். அப்படின்னால ஒரு பெரிய ரிலீஃப் நமக்கு. ஸோ இப்போ இந்த செக்இனுக்கு தான் ரெடி ஆயாச்சு. அடுத்ததான் நம்ம தான் போக போகிறோம். ஓகே ஓகே. இவ்வளோ நேரம் அந்த குட்டி பாப்பா அமைதியாக தாங்க விளையாடிட்டு தான் இருந்துச்சு. கரெக்டாக செக்இன் ஸ்டார்ட் ஆகும்போது நல்லா அழுக பிடிச்சிட்டா. அதுக்கப்புறம் அங்கேருந்து இங்கே ஹேண்ட் கேரி எடுத்துகிட்டு போகிறோம் இல்லையா, அதை செக் பண்ணுவாங்க. அந்த இடத்துக்கு வந்திருந்தோம். அப்போ தான் சதீஷோட ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற இன்னொரு ஃப்ரெண்டும் அபுதாபி போகிறதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களே கரெக்டாக அந்த டைமிங்கில் மீட் பண்ணியிருந்தோம். அப்புறம் எங்கள் பேக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பாப்பாவுக்கு ஃபார்முலா பவுடர் சிமிலாக் வச்சுருந்தோம். ஹேண்ட் பேக் செக் பண்ணும்போது
அது மட்டும் ஏதோ உள்ளே இருக்கிற மாதிரி காமிச்சிட்டே இருந்தது. பட் அது அலௌடு தான். அது மட்டும் ஒரு 2 தடவை அவங்க வந்து செக் பண்ணி பார்த்துட்டு சரி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்தாங்க. இதில் எதுவும் லிக்விட் ஐட்டமோ இல்லை வேறு ஏதாவது இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாங்க. அங்கே முடிச்சுட்டு பியூட்டி பெயிட் ஷாப்புக்கு வந்துட்டோம். சும்மா சரி டைம் இருந்ததா கொஞ்ச நேரம் எல்லாம் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தோம். அப்போ பார்த்தா கரெக்டாக வந்து பர்ஃப்யூம் ஷாப் வந்தது. எனக்கு வந்து பர்ஃப்யூம்னால் ரொம்பவே பிடிக்கும். சரி இங்கே யூஎஸ்லேருந்து கிளம்ப போகிறேன், இங்கேருந்து ஒரு ஞாபகமாக வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். சதீஷும் சரி ஓகே வாங்கிக்கோ, பட் பட்ஜெட் கொஞ்சம் பார்த்து வாங்கு, அதிக விலையில் இருக்கிறதா வாங்காத அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதுலையே கம்மியாக பார்த்து அதே சமயம் எனக்கு பிடிச்சதாக இருக்கணும்னு பார்த்து ஒன்று சூஸ் பண்ணி ஃபைனலாக வாங்கிட்டோம். அவ்வளோதாங்க. அங்கே ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நேராக கேட்டுக்கு போய் ஃபஸ்ட்டு எந்த கேட்டோ அங்கே போய் செட்டில் ஆயிடணும். அதுக்கப்புறமா நம்ம எதாவது வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்துட்டோம். எல்லாம் செட்டிலாகி உக்காந்தாச்சு. குட்டி பாப்பாவை கொஞ்ச நேரம் தூங்கிட்டா. இங்கே பவிஷ்னா பார்த்திங்க அப்படின்னா ப்ளே ஏரியா மாதிரி இருந்தது. அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நிறையா குட்டீஸ் கூட விளையாடிட்டு இருந்தா. நாங்கள் கிளம்புன ஃப்ளைட் பார்த்திங்க அப்படின்னா இதுதான் ஏர்பஸில் தான் எமிரேட்ஸில் தான் புக் பண்ணியிருந்தோம். இது பார்த்திங்க அப்படின்னா டபுள் டெக்கு, கீழே ஒரு ஃப்ளோர் மேலே ஒரு ஃப்ளோர் இருக்க மாதிரி பஸ்ஸில் இருக்கும் இல்லையா, கீழே ஒரு லேயர் மேலே ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஃப்ளைட் இது. நானும் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் இந்த மாதிரி அட்டாச்மெண்ட் நம்ம ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறுவோம் இல்லையா அது. ஸோ நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. இப்படி தான் இதெல்லாம் பண்ணுறாங்க, எப்படி இதெல்லாம் இவ்வளோ க்ரியேட்டிவாக யோசிச்சிருக்காங்க, எவ்வளோ சேஃபாக இருக்கணும் இல்லையா. இது நம்ம ட்ராவலுக்கு எவ்வளோ பேர் இதில் ஏற போகிறோம், அதை எவ்வளோ சேஃபாக எப்படி யோசிச்சு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். சரி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நீங்களும் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஏதாவது பார்த்துருக்கீங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே ஏர்போர்ட்டில் ஷார்ட் டைமில் பவிஷ்னாவுக்கு கிடச்ச ஒரு ஃப்ரெண்டு, அவள் ஏஜ்லேயே ஒரு பொண்ணு, அவங்களும் துபாய் வர போகிறாங்க. ஒரே ஃப்ளைட் தான் 2 பேர் போக போகிறோம். ஸோ அவங்க கூட பவிஷ்னா சேர்ந்து பேசிட்டு ஸ்நாக்ஸ்லாம் ஷேர் பண்ணி விளையாடிட்டு இருந்தாங்க. இந்த ரூம் பார்த்திங்க அப்படின்னா நர்சிங் ரூமு. பேபிக்கு தேவையான எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இந்த ரூமில் இருக்கும். மாமிஸ் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் இந்த ரூமில் ஃப்ரீயாக குழந்தைக்கு டைப்பர் சேஞ்ச் பண்ணணும், இல்லை ஃபீட் பண்ணணும், தூங்க வைக்கணும், எதுனாலும் இங்கே பண்ணிக்கலாம். கர்டைன் போட்டு 2 ரூம் இருக்க மாதிரி வச்சுட்டாங்க. ஸோ ஒரு ஃபுல் ஃபெசிலிட்டியோட ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நானும் சரி போர்டிங்க்கு முன்னாடி பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க, போர்டிங் ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு சொல்லி க்யூவில் நிற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடியே நின்றுட்டோம். ஃபஸ்ட்டாகவே நின்றுட்டோம். குழந்தைங்களை வச்சுருக்கிறவங்களெல்லாம் முன்னாடியே ஃபஸ்ட்டே அலோவ் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே நின்றுட்டோம். இதெல்லாம் என்னென்னலாம் நம்ம ஹேண்ட் கேரியில் கொண்டு வரக்கூடாது, இதெல்லாம் அலோடு இல்லை அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இங்கே இருந்தது. பட் நாங்கள் நின்று பார்த்திங்க அப்படின்னா இந்த க்யூவில் ரொம்ப நேரம் நிற்க வேண்டியதாகிடுச்சு. ரொம்ப நேரம் லைனில் நின்றுட்டு இருந்தோம். குட்டி பாப்பா செம அழுக பிடிச்சி வாமிட்லாம் எடுத்துட்டா. அவ்வளோ ரொம்ப கஷ்டப்பட்டா. கொஞ்சம் நேரத்தில் எங்களால் அந்த இடத்த விட்டு நெகரவும் முடியல. சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எப்படியே மேனேஜ் பண்ணி அங்கேருந்து எப்படியோ ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. இங்கே ஃப்ளைட்டில் பார்த்திங்க அப்படின்னா முன்னாடி ஃப்ரண்ட் சீட்டே புக் பண்ணிட்டோம். ஏன்னா பேசினெட் வேணும் குட்டி பாப்பா தூங்க வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் ஃப்ரண்ட் சீட் புக் பண்ணியாச்சு. இது கொஞ்சம் கால் நீட்டதெல்லாம் ஃபெசிலிட்டி கொஞ்சம் நல்லாயிருக்கும், பாப்பாவுக்கும் ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த சீட் புக் பண்ணிட்டோம். இப்போ ஃப்ளைட் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க. அப்போ அந்த டைமில் ஃபீட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த நர்சிங் கிளாத் போட்டிருக்கேன். நல்ல வேளைங்க நான் பயந்த மாதிரி இல்லை. டேக் ஆஃப் பண்ணும்போது பாப்பா தூங்கிட்டா. அதனால் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. நான் கூட அவள் பயந்து அதிர்றதை கேட்டு பயந்துருவாளோ அழுகாளோன்னு நினச்சேன். பட் கொஞ்சம் ஓகேவாக தான் போச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லாமல். மாயில் தூங்கடா பாப்பா. அப்பப்போ அரை தூக்கத்தில் முழிக்கும் போது இந்த மாதிரி நான் கொஞ்சம் தாலாட்டு பாடுற மாதிரி பாடியிருப்பேன். நீங்கள் அதை கொஞ்சம் கண்டுக்காதீங்க. அப்புறம் இந்த மாதிரி ஒரு பவுச் தருவாங்க. அதில் பேஸ்ட்டு, ப்ரஷ்ஷு, சாக்ஸு, அப்புறமா இயர்பட்ஸ் இதெல்லாம் தருவாங்க. அப்புறம் குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ட்ராயிங் புக்ஸு, க்ரையான்ஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ப்ளீஸ் டு நாட் ஓப்பன். லாக் மாதிரி வச்சுருக்காங்களா?
பேசினெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்க. இதில் தான் வந்து இப்போ குட்டி பாப்பா வந்து தூங்க வைக்கப்புறம் பாப்பாவுக்கு சேஃபாக இருக்கிறதுக்காக அதில் வந்து வெல்க்ரோ வச்ச மாதிரி வந்து பெல்ட் மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க குட்டி பாப்பா வந்து தூங்க வைக்கிறதுக்கு. இதில் எங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் யூஎஸ்க்கு ஃபஸ்ட்டாக வந்து 2019 என்டர் ஆகும்போது வந்து பவிஷ்னாவை வந்து இந்த மாதிரி பேசினெட்டில் போட்டு படுக்க வச்சு வந்து கூட்டிகிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் அதே மாதிரி இங்கே யூஎஸ்லேருந்து ஃபைனலாக வந்து வெக்கேட் பண்ணி கிளம்பும்போது குட்டி பாப்பாவை படுக்க வச்சுட்டு வந்து கிளம்புறோம். இது எனக்கு ரொம்பவே வந்து ஆச்சரியமாக வந்துட்டு இருந்தது. கரெக்டாக அந்த டைமிங் வந்து செட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நமக்கு ஃபுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் புக் பண்ணும்போதே வந்து சதீஷ் வந்து ஹிந்து மீல்னு வந்து ஆர்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ நமக்கு வந்து சிக்கன் கிரேவி, நான்வெஜ் ஹிந்து மீல்னு சிக்கன் கிரேவி, ரைஸு, அப்புறமா வந்து அந்த சக்கரவள்ளி கிழங்குல மேஷ் பண்ண மாதிரி இதை கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சாக்லேட் மூஸ், இந்த மாதிரிலாம் வந்து இந்த ஐட்டம்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்தது. அதெல்லாம் வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் பாப்பா வந்து சதீஷ் வந்து பார்த்துக்கிட்டாங்க நான் சாப்பிட்ற வரைக்கும். அதனால் பாப்பா இப்போ வந்து அவர் கூட தான் இருக்கா பாருங்க. கொடுத்துட்டு மேடம் வந்து டிவி இவ்வளோ கிட்ட எடுத்தா ஃபஸ்ட் டைமாக டிவி வந்து பார்க்குறா. நல்லா வந்து என்ஜாய் பண்ணா. நாங்கள் பாப்பாவை சாப்பிட்டு தூங்கிட்டா. இது வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து விலாக் வந்து கண்டினியூ ஆகுது. இது வந்து பாப்பா வச்சுட்டு சரி கொஞ்ச நேரம் நடந்துட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சதீஷ் வந்து நடந்துட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டும் வந்து கொடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ நீ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாப்பா வாங்கிக்கோ, நான் சாப்பிட்டுக்கிறேன், பசிக்கலை அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து என்ன கொடுத்துருந்தாங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வந்து கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த மேங்கோ மூஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே செம்ம டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. குக்கி கிரம்பிள்ஸ் இதெல்லாம் போட்டு ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக வந்துட்டு இருந்தது. அது கூடவே வந்து பார்த்திங்க அப்படின்னா பட்டர், ஜாமு, சீஸ் க்ரீமு, இந்த மாதிரி குட்டி குட்டி பேக்கெட்ஸ்லேருந்து நிறைய ஐட்டம்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ப்ரெட்டுக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. நமக்கு எது விருப்பமோ அதை வந்து வச்சுக்கலான்ற மாதிரி எல்லா சாய்ஸுமே வந்து கொடுத்துருந்தாங்க. ரொம்பவே வந்து நல்லா இருந்தது. மெயின் கோர்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஊத்தாப்பம் மாதிரி 2 சின்னதாக, அப்புறமா வந்துட்டு ரவா கிச்சடி, கூடவே வந்துட்டு சுண்டல் கிரேவி மாதிரி கொடுத்துட்டாங்க. அப்புறம் நாங்கள் சாப்பிட்டுட்டு குட்டி பாப்பாவுக்கு வந்து ஃபீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவளுக்கு வந்து பேக்டு ஃபுட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன். அதுவும் அப்புறம் ஃபார்முலா மில்க் எல்லாம் வந்து மாற்றி கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ வந்து ஆப்பிள் பியூரி வந்து கொடுத்துட்டு இருக்கேன். இது இல்லாமல் வந்து இது இருக்குல்ல பட்டர்நட் ஸ்குவாஷ், அது வந்து பாப்பாவுக்கு வந்து பிடிச்சிருந்து அதுவும் வந்து எடுத்துகிட்டு வந்தேன். இந்த மாதிரி மாற்றி கொடுத்துக்கலான்னு ஒரு 2-3 பேக்கெட் வந்து பனானா அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அது வந்து ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. அதுதான் வந்து பாப்பாவுக்கு வந்து கொடுத்துக்கிட்டேன். சீட் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேசினட் சீட் புக் பண்ணதில் 2 சீட்டு தான் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து அலோடுன்ட்டாங்கனால நானும் பவிஷ்ணும் ஒரு சீட்டில் உட்காந்துட்டோம். சதீஷ் வந்து பின்னாடி சீட்டில் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. 2 ஃப்ளைட்டுமே வந்து அப்படி தான் வந்துட்டு இருந்தது. ஒரு ஆப்ஷனே இல்லை. இப்போ வந்து குட்டி பாப்பாவும் பவிஷ்ணாவும் வந்து கொஞ்ச நேரம் வந்து சாப்பிட்டுட்டு விளையாடிட்டு இருந்தாங்க. குட்டி குழந்தைங்களை வந்து ஃப்ளைட்டில் தூக்கிட்டு போகிறதுல வந்து ரொம்பவே வந்து சேலஞ்சிங்கான விஷயந்தான். பட் பவிஷ்னா வந்து இந்த தடவை எங்களுக்கு வந்து ரொம்பவே கோஆப்ரேட் பண்ணி அவள் பாட்டுக்கு அவள் வேலையை வந்து பார்த்துக்கிட்டா. பாப்பா பார்த்துக்கும் வந்து நிறையவே வந்து ஹெல்ப் பண்ணால். ஸோ எங்களுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருந்தது. கொஞ்ச நேரம் பாப்பா கூட விளையாண்டா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ட்ராயிங்லாம் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவ்வளோதான். கொஞ்ச நேரத்தில் ஃப்ளைட் வந்துட்டு லேண்ட் ஆக போகுது. எங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் சீட்டுன்றனால வீடியோ வந்து பார்க்க முடியாது, க்ளோஸ் பண்ணி வைக்க சொல்லிட்டாங்க லேண்ட் ஆக போகுது அப்படின்றதுனால. அதனால் வந்து எப்படி லேண்ட் ஆகுது அப்படின்றத நான் வந்து என்னோடய மொபைலில் வந்து ஜூம் பண்ணி முன்னாடி சீட்டில் இருந்தவரோட இதில் வச்சு அதை பார்த்து வந்து கவர் பண்ணி எடுத்தேன். லேண்ட் ஆகிறத வந்து காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓடுறாமோ போ பஸ் பாய் சொல்லிடுறாமோ. ஐயா பாய் தேக்க. அவ்வளோதான். அங்கே இறங்கிட்டு நெக்ஸ்ட்டு கனெக்டிங் ஃப்ளைட் வந்து பெங்களூருக்கு வந்து போட்டிருந்தோம். அதுக்கு வந்து செக்இன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ட்ரெயினில் வந்து போகிற மாதிரி இருந்துச்சு. யாருமே இல்லை, நாங்கள் மட்டும்தான் இருந்தோம் அந்த ட்ரெயினில். மேலே கை வச்சிருக்கல அந்த இடத்துல உள்ள போடு. அந்த இடத்துல நோட்ஸ் வரும் உள்ள. இன்னொருக்கா மடிச்சிரு. மடிச்சு போடு. அந்த பக்கம் தள்ளி போடு. அவளுக்கு தெரியல தான். ஓகே ஹாப்பி போட்டியா? வந்துருச்சு. ஹாப்பியா? சரி வா போலாமா?
ஹாப்பி ஓகே வா பா ஸ்ட்ராலர் தள்ளு 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 ஓடு 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 பவிஷ்ணா இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக அந்த டொனேஷன் பாக்ஸ் வந்து பார்த்தா அது எதுக்குன்னு கேட்டேன்னா எஜுகேஷனுக்குன்னு சொன்னாலாம் சரி கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் ஆசைப்பட்டான்னு சொல்லி அவளே வந்து டொனேட் பண்ண வந்து வச்சுட்டோம். இப்போ அடுத்து தான் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே இருந்த மெக்டியில் வந்து புக் பண்ணிட்டோம். ரொம்ப எங்களுக்கு வந்து பசி எடுத்துருச்சு, ரொம்ப டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்துட்டு அங்கே இருக்க மெக்டிலே வாங்கி அப்படியே வந்து பர்கர் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பவிஷ்னாக்கு பிடிச்சதான் வந்து வாங்கிட்டேன். ஏன்னா அவள் வந்து ஃப்ளைட்லேயே சரியாகவே சாப்பிட்லையா, இங்கேயாவது அவள் நல்லா சாப்பிட்டோன்னு சொல்லி அவளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து வாங்கிக்கிட்டோம். ஓஹோ, நீ அந்த ஸ்டிக்கர் எல்லா பக்கமும் ஒட்டி உனக்கு எது வேணுமோ அதை வந்து வச்சுக்கலாம். அப்படி அப்படியா? எந்த கண்ணு? ஓ ஓ சும்மா சும்மா வாழுதா ஓட. நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்புறமா வந்துட்டு எங்கள் டியூட்டி பெய்ட் ஷாப்பில் வந்து ஆல்கஹால் ட்ரிங்க் வந்து எதாவது வாங்கிட்டு போகலாம், ஊருக்கு வந்து கிஃப்டாக இருக்கா வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வந்தோம். அப்போ தான் வந்து சாக்லேட்டில் கூட வந்து மிக்ஸ் பண்ணி என்னதான் வந்து ஃபஸ்ட் டைம் அதை பார்த்தோம். சரி ஊரில் கண்டிப்பாக வந்து கிஃப்ட் பண்ண யாருக்காவது வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் அப்புறம் 2 பாக்ஸில் வந்து ட்ரிங்க்கும் வந்து வாங்கிக்கிட்டோம். கிஃப்டாக கொடுக்கலாம், லாஸ்ட் டைம் யூஎஸ்லேருந்து வாங்கிட்டு போகிறோம், ஞாபகம் வாங்கிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் வந்து நீங்கள் டியூட்டி பெய்ட் ஷாப்பில் மட்டும்தான் வாங்க வந்து அலோவ் பண்ணுவாங்க. நம்ம ஃபஸ்ட்டே வந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா செக்இனில் கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டாங்க, அது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதெல்லாம் வாங்கிட்டு எங்களுக்கு வந்து வெயிட்டிங் டைம் வந்து ரொம்பவே வந்து அதிகமாக இருந்து 6 hours இருந்துச்சு. நல்ல வேலை பேபிக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஃபுட் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் அதை வச்சு மேனேஜ் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஃப்ளைட்டும் வந்துட்டு ஏறியாச்சு. டேக் ஆஃப் பண்ணுற டைம் வந்து ஆயிடுச்சு. நாங்கள் ஃப்ளைட் ஏறி எல்லாம் ஃபுட்டெல்லாம் வந்து கொடுத்ததுக்கப்புறமா செட்டில் ஆனதுக்கப்புறம் தான் வ்ளாகை வந்து கண்டினியூ பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரண்ட் சீட்டில் இருந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் சீட்டுக்குள்ளே இருந்து எடுத்தது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும், வீடியோ வந்து டேப் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ பவிஷ்ணா வந்து நல்லாவே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே வந்தா, இதெல்லாம் பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு வந்தா. நாங்கள் எப்படியும் இந்த ஃப்ளைட் ட்ராவல் வந்து ஆல்மோஸ்ட் வந்து முடிக்க போகிறோம். அந்த ஃப்ளைட்டில் வந்து வரது வந்து ரொம்ப வந்து கஷ்டம், ரொம்ப நேரம் குட்டி பாப்பா வச்சுட்டு வரது. பட் வந்து எப்படியோ வந்து ரீச் ஆக போகிறோம். பெங்களூர் வந்து இறங்க போகிறோம். இப்போது இன்னும் கொஞ்சம் தூரம் தான். இறங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நம்மளுடைய லக்கேஜெல்லாம் வரும். அதை வந்து எடுத்துகிட்டு இங்கே வந்து இந்த தடவை வந்து லக்கேஜில் இப்போ பாருங்கள் இவ்வளோ லக்கேஜஸ் இருந்தது. அப்புறம் குட்டி பாப்பாவோடைய ஸ்ட்ரோலர் வந்து தனியாக அதை வந்து வாங்கி வச்சுருந்தாங்க. அதை வந்து இப்போ சதீஷ் வந்து வாங்க தான் போயிருக்காங்க. அதை வாங்கிட்டு வந்ததும் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வந்து கிளம்பிட வேண்டியது தான். அவ்வளோதாங்க. கேபு வந்து முன்னாடியே வந்து புக் பண்ணியிருந்தோம். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக வந்து கிளம்பியாச்சு. கிளம்பி நம்ம பெங்களூர் டு இப்போ சேலம் வந்து போக போகிறோம் ஊருக்கு. அதுக்கு முன்னாடி ஹொசூரில் போய் ஆக்சுவலாக எப்பயும் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து A to Bயில் போய் வந்து சாப்பிடுவோம். இந்த டைம் வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சா, நாங்கள் வந்து போகவே வந்து ஆஃப்டர்நூன் டைம் ஆகிடும். அதனால சரி ஜூனியர் குப்பனால போய் சாப்பிட்டு போகலாம் அப்படின்னு சதீஷ் சொன்னாங்க. அங்கே சாப்பிட்டுட்டு ஊருக்கு போக போகிறோம், எல்லாரையும் பார்க்க போகிறோம். எல்லோரும் வந்து குட்டி பாப்பா பார்க்குறதுனால ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காங்க. அவங்க ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னு நாங்கள் ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருக்கோம். பைசா வராங்க வராங்க வரட்டும் 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 2 பேரும் வரட்டும். ஐயோ நான் எங்கள் அம்மா வர்றதை எடுத்துகிட்டு இருந்துட்டேன். பாருங்க ஓகேங்களா? ஆமா ஓகேடா. சரி சட்டவே தான் இருக்குது. ஆமா யாருடா அதெல்லாம் புதுசா பாக்குற? யாரு சாமி? ஐயாப்பா அடி ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டேன்டா சாமி. இங்க வரத்துக்கு இப்பதான் வரணும்னு இருக்காட்டக்குது. நாங்கள் எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம்.
நாங்கள் லாஸ்ட் இயர் இங்கே ஊருக்கு வரும்போது வீடு கட்டி கிரகப்பிரவேசம்லாம் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு 2-3 டேஸ்லேயே வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோங்க. நாங்கள் இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணவே இல்லை. ஃபங்க்ஷன் முடிஞ்ச அன்னைக்கு மட்டும் நைட் ஒரு நாள் இங்கே இந்த வீட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இந்த வீட்டில் வந்து ஃபுல்லாக அத்தை மாமாலாம் ஷிஃப்ட் ஆன வாட்டி எங்களால் இந்த வீட்டில் வந்து ஒரு நாள் கூட இருக்கவே முடியல. நாங்கள் டக்குன்னு வந்து கிளம்ப வேண்டியதாக இருந்தது. நாங்கள் கிளம்புனதுக்கப்புறமா அத்தை மாமா எங்கள் வீட்டு ஃபுல்லாக வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ தான் எங்களுக்கு வந்து நாங்கள் கட்டியிருக்க வீட்டில் வந்து போய் இருக்கணும் அப்படின்னு இருந்திருக்கும் போல். ஸோ எப்படா எங்களுக்கு வந்து வீட்டுக்கு போவோம் நம்ம வீட்டுக்குன்னு சொல்லி வந்து ஆசையாக இருந்தது. ஏன்னா புதுசாக வந்து வீடு கட்டிட்டு உள்ளே போகாமல் ஸ்டே பண்ணாமல் இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்துச்சு. எல்லா வீட்டுக்கெல்லாம் புது புது திங்ஸ் எல்லாம் இருக்கும்போது புதுசாக யூஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அது வந்துட்டு. பட் இருந்தாலும் வந்துட்டு சரி நான் மற்ற மாமா தான் நாங்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக வந்து எடுத்துக்கிட்டோம். இப்போ வந்து வீட்டுக்குள்ளே வந்தது எங்களுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நாங்கள் இங்கே வரோன்னு சொல்லி முன்னாடியே அப்பா அம்மா ஃபோன் பண்ணி சொன்னதுனால அவங்களும் முன்னாடியே வந்துட்டு கிளம்பி இங்கே வந்துட்டாங்க. ஆக்சுவலி நாங்கள் மார்னிங்கே வர மாதிரி இருந்தது. அப்புறம் மத்தியானம்னா டைம் மாற்றி சொன்னதும் அப்புறம் அப்பா அம்மாவும் வந்து இங்கே வந்துட்டு எங்களை வந்து அத்தை மாமா அப்பா அம்மா எல்லோரும் சேர்ந்து எங்களை வந்து வெல்கம் பண்ணாங்க. ரொம்பவே வந்துட்டு ஹாப்பியாக இருந்தது. இது வண்டியில் வாக்கணும் சதீஷ், வண்டியில் வாக்கணும். தாண்டி வரலாம், வா தாண்டி வா அப்பா பரவாயில்ல. பவிஷனா பார்த்து வா சாமி. வாக்கணும் வா சாமி. ஃபஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு போனோம். அதுக்கப்புறமா அம்மா வீட்டுக்கு வந்து ஒரு 2 டேஸ் கழித்து வந்தோம். பட் பவிஷ்னா வந்து எங்கள் அம்மா அங்கே சேலம்லேருந்து கிளம்பும் போதே அவங்க கூடவே எங்கள் வீட்டுக்கு வந்துட்டா. பாப்பா வருஷனா கட்டி என்ன தங்கம் வந்துட்டிங்களா? அங்கேருந்து பறந்து வந்தீங்களா சாமி? குட்டேல் சூப்பர் குட்டிமா வருஷனா கட்டி. நாங்கள் சேலம்லேருந்து ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு திருச்செங்கோடு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. 7 to 8 இருக்கும்னு நினைக்கிறேன். பட் பவிஷ்னா வந்து நல்லா தூங்கிட்டா. ஏன்னா ஜெட்லாக்ல இருந்து அவள் வந்து வெளியே வரல. ஸோ நல்லா தூங்கிட்டு இருந்தாலும் அம்மா வந்து இங்கேயே ஆழத்தி எடுத்து உள்ளே கூப்பிடுவேன்னு சொல்லிட்டு பவிஷ்னாவை எழுப்பி கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வருஷனா தான் முடிச்சிட்டு இருக்குது பாருக்கிறேன். குடும்பம் என்கிட்ட கொடுத்துரு, பார்த்து பொறுமையாக ஆடுங்க. கிழக்கு 10 பேர் இல்லைங்க மாப்பிள்ள. அப்படி சந்தோஷமான விஷயம். வருஷக்குட்டி என்னையவே பார்க்குறீங்க. சூப்பர் கண்ணு. தாத்தா வீடியோ எடுக்கிறாங்களா சாமி? குட்டிமா நீ தான் போஸ்ட் கொடுக்குற நல்லா. சூப்பர் கண்ணு. வெரி குட். ஆ எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்க? வாங்க சார். நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? வாங்க வெளியே வாங்க. யாரா இது? இந்த பக்கம் ஆமாம், இங்கே கூட தெரியும். இப்போ எடுத்துட்டேம்மா. சரவணன் கையில் வாங்குறத எடுத்துட்டேன். என்ன பார்த்துட்டு இருக்கிறா? சரி, அதான் உள்ள கூட்டு போ காயத்ரி. ஒன்றும் இல்லை பாப்பா சும்மா பேசுகிறேன். அத்தைக்கு வந்து பேர் தெரியல பாப்பா பேர் என்னன்னு காலைல கேட்டாங்களா? வருஷன்னு சொன்னா அன்னைக்கு காமன் நேரமா உமா கொடுத்துரு பாப்பாக்கு. கிஸ் பண்ணிடு. இங்க உமா கொடுத்துரு. ஏ கியூட்டா இருக்கறடா யோதிரா. தூக்கணுமா சாமி உங்களைய? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog-ஓட எண்டுக்கு வந்துட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, பபாய். I know you told your friend you're not okay, and tell me what's wrong and why you never said you felt that way. Guess you're trying to stay strong and fake a smile until I look away.